அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام ما من أيام الأعمال الصالح أحب إلى الله تعالى من هذه الأيام يعني أيام التشريق خاصة ذي الحجة من 10 أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ஈதுல் அல்ஹா பெருநாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தியாகத்தோடும் தியாக உணர்வோடும் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க தியாக திருநாளுடைய நோக்கம் நமக்கு தெரியும். எந்த பின்னணியிலே, எந்த வரலாற்றின் அடிப்படையிலே, எந்த சம்பவத்தின் நிகழ்விலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருநாளை நமக்கு வழங்கினான், கொடுத்தான் என்பது நமக்கு தெரியும். அன்பு சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தியாக திருநாளின் பொழுது சில சுன்னத்தான முறைகளை, சில சுன்னத்தான வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மாமின் யௌமின் அல் அமலு சாலிஹு அஹப் இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாம். உலகில் சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களில், உலகில் எத்தனை நாள் சூரியன் உதயமாகின்றதோ, எத்தனை நாட்கள் உலகத்தில் மனிதன் வாழ்கின்றானோ, எத்தனை நாட்களாக கணிக்கப்படுகின்றனவோ, அந்த எல்லா நாட்களிலும், எல்லா தினங்களிலும் மனிதன் செய்யக்கூடிய அமல்களில், மனிதன் செய்யக்கூடிய இபாதத்துகளில் இந்த தினத்தில் செய்யக்கூடிய இபாதத்தை போன்று அல்லாஹ்வுக்கு ஓப்பான தினம் வேறு எதுவும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ நாட்களில் எவ்வளோ இபாதத்துகள் செய்யலாம், தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ சிறந்த இபாதத்துகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிபாடுகள் நடத்தலாம், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனால் இந்த தினத்தில், இன்றைய நாளில் ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்களை போன்று அல்லாஹ்வுக்கு ஓப்பான அமல், ஓப்பான நாள் வேறு எந்த நாளும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இந்த நாள் என்று அவர்கள் குறிப்பாக சொல்வது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும், பிறை 1 to 10 வரை, அதிலும் குறிப்பாக கடைசி நாளான இன்றைய தினம் துல்ஹஜ் 10ஆம் நாள். இந்த நாளில் மனிதன் செய்யக்கூடிய, ஒரு மூமின் செய்யக்கூடிய இபாதத்துகள், ஒரு மூமின் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானவை, மிக மிக பிடித்தமானவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் ஃபஜ்ரிலே குறிப்பிடுகின்றான். வல் ஃபஜ்ர், அதிகாலை ஃபஜ்ர் நேரத்தின் சத்தியமாக, வலயாலின் அஷர் வல் வஷ்ஷஃபை வல் வத்தர், ஒற்றைப்படையான இரட்டைப்படையான இரண்டையும் சேர்த்து 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஒற்றைப்படையான இரவு, இரட்டைப்படையான இரவு என்பது அல்லாஹ் எதை குறிப்பிடுகின்றான், 10 இரவுகள் என்பது அதை அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான் என்று
ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், 10 இரவு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பது இந்த 10 இரவுகளையும் தான், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகளையும் தான். ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று சொல்வது, ஒற்றைப்படை என்பது அரஃபா நாளாகிய 9வது இரவையும், இரட்டைப்படை என்று அல்லாஹ் சொல்வது பெருநாள் இரவான 10வது இரவையும் தான் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். குறிப்பாக வல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் ஆரம்பிப்பது இன்றைய 10ஆம் நாளினுடைய ஈதுல் அல்ஹா தினத்தினுடைய காலை நேரத்தின் ஃபஜ்ர் நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்கிறான் என்று ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த பெருநாள் தினம், இந்த ஈதுல் அல்ஹா தினம் அல்லாஹ்வுக்கு மிக மிக உவப்பான தினம், மிக மிக பிரியமான தினம், மிக மிக நேசத்திற்குரிய தினம். காரணம் என்ன? இந்த தினத்தில் அல்லாஹ் விரும்பிய ஒரு வரலாற்று சம்பவம் நிகழ்ந்ததால். எப்படி ரமலான் மாதம் அல்லாஹ்வுக்கு ஏன் விருப்பமானது? அந்த ரமலான் மாதத்திலும் கடைசி 10 இரவு ஏன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது? அந்த கடைசி 10னுடைய ஒற்றைப்படையான இரவுகள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இரவுகள். ஏன்? காரணம் என்ன? அந்த இரவிலே தான் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இறங்கியதால் அந்த இரவுகள் மகத்தானது, அந்த இரவுகள் அடங்கிய அந்த 10 நாட்கள் மகத்தானது. ஏன்? அந்த இரவு அடங்கிய அந்த ரமலான் மாதமே அல்லாஹ்விடத்தில் மகத்தானதாக கருதப்பட்டதோ அதே போன்ற சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானதற்கும், குறிப்பாக கடைசி 10 நாளான இன்றைய ஈதுல் அல்ஹா, இந்த உலுஹியா தினத்தினுடைய பெருநாள் அல்லாஹ்வுக்கு மிக மிக ஓப்பானதாகவும் முஹப்பத்திற்குரியதாகவும் ஆனதற்கு காரணம், இன்றைய தினத்தில் ஒரு மிக மகத்தான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. அது என்ன சம்பவம் நமக்கு தெரியும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம். அவர்கள் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை, பச்சிளம் குழந்தை என்றால் பிறந்து ஏதோ 1 மாதம் 2 மாதம் ஆனாலாவது அந்த குழந்தை மீது பாசம் இல்லாமல் போயிருக்கலாம், அந்த அளவுக்கு பாசம் உருவாகி இருக்காது. ஆனால் இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி, எப்படிப்பட்ட குழந்தை? அல்லாஹ்வுடைய புனித இல்லமான காபத்துல்லாவை கட்டுவதற்கு துணை புரிந்த குழந்தை. அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபத்துல்லாவை உயர்த்தி எழுப்புவதற்கு தனக்கு உறுதுணையாக ஒட்டதுணையாக இருந்த ஒரு பிள்ளை. அந்த பச்சிலம் பாலகனை ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகின்றான் அறுத்து பலியிடுவதற்கு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அவர்களுடைய மனைவி மீது கொண்ட பாசமோ அவர்களுடைய பிள்ளையின் மீது கொண்ட பாசமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாசத்தை விட்டு கண்ணை மறைக்கவில்லை. அதனால் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையை அவர்கள் சாதனையாக மாற்றினார்கள். அதனால் அல்லாஹ்வுக்கு ஓப்பானார்கள். இந்த சம்பவம் நிகழ்ந்த தினமும் அல்லாஹ்வுக்கு ஓப்பான தினமானது. இந்த தினத்தை, இந்த சம்பவத்தை போற்றும் பொருட்டுத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களாகிய நமக்கு இந்த நாளை ஒரு பெருநாள் தினமாக ஆக்கி தந்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள்? முஸ்லிம்கள் மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போற்றுவதில்லை, கிறிஸ்தவர்களும் போற்றுகிறார்கள். இப்ராஹிம் எங்களுடைய நபி, இப்ராஹிம் எங்களுடைய ப்ராஃபட் என்று கிறிஸ்தவர்களும் போற்றுகிறார்கள், ஆபிரகாம் என்று பெயர் வைத்து. ஏன் யூதர்களும் போற்றுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அவருடைய பிறந்த தினத்தையும் அவருடைய வளர்ந்த தினத்தையும் அவர்கள் வாழ்ந்த இடத்தையும் யூதர்களும் போற்றுகிறார்கள். இன்று வரை பலஸ்தீனிலே ஹிப்ரோன் நகரத்திலே, பலஸ்தீனில் உள்ள ஹிப்ரோன் நகரத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த புனித தலத்தை, அந்த கபரை யூதர்கள் ஆக்கிரமித்து இது எங்களுக்கு சொந்தமானது என்று இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்ராஹிம் எங்களுடைய நபி, இவருடைய அடக்கஸ்தலம் எங்களுக்கு சொந்தமானது என்று. முஸ்லிம்கள் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய புனிதமான அந்த ரவுதாவை, புனிதமான அந்த கபரை ஜியாரத் செய்வதற்கு சென்றால் கூட ஒரு ஜன்னல் அளவுக்கு திறந்து விட்டு இந்த ஜன்னலிலிருந்து பார்த்து ஜியாரத் செய்து கொள்ளுங்கள், மற்றபடி கபர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று இன்று வரை யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபரை அபகரித்து வைத்து முஸ்லிம்களுக்கு ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து வைத்து இங்கிருந்து ஜியாரத் செய்து கொள்ளுங்கள் என்று முஸ்லிம்கள், உலகத்திலிருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஹிப்ரோன் சென்று அந்த ஜன்னல் வழியாகத்தான் சலாம் சொல்லி ஜியாரத் செய்து வருகின்றார்கள். அந்த அளவுக்கு யூதர்களும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுடைய நபி என்று அவர்கள் உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்ல மரணித்த பிறகும் கூட அவருடைய கபரை சொந்தமாக்கி வைத்திருக்கிறார்கள் யூதர்கள். இப்படி கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகின்றார்கள், யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறார்கள், முஸ்லிம்களாகிய நாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகின்றோம். ஆனால் அருமை சகோதரர்களே, உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை போற்றும் பொருட்டு, அவர்களுடைய அந்த உண்மையான தியாகத்தை, அவருடைய உண்மையான அந்த குர்பானியை
உண்மையான அந்த முஜாஹதாவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு அந்த தினத்தை கொண்டாடும் விதமாக அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்தது முஸ்லிம்களாகிய நமக்கு மட்டும்தான் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. யூதர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை, அவர்கள் தியாகம் செய்த நாளை போற்றுங்கள் என்று. கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை, அவர்கள் தியாகம் செய்த நாளை போற்றுங்கள் என்று. மாறாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை பச்சிளம் குழந்தையை விட்டு சென்ற அந்த மக்காவையும் அவர்கள் எழுப்பிய அந்த புண்ணிய தலமான காபத்துல்லாவையும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்று வரை முஸ்லிம்களுக்கு தான் சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை முஸ்லிம்களுக்கு தான் இருக்கும். அது அவர்கள் செய்த தியாக நாளையும் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அந்த தினத்திலே நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குர்பானியை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தார். யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அனுமதி கொடுக்கவில்லை. அருமை சகோதரர்களே, இந்த வரலாற்றை யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் மறுக்க முடியாது. ஒப்புக்கொள்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட தயாரானார்கள், அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தமானார்கள். இந்த சம்பவம் உண்மைதான் என்று யூதர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் இதிலே ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். என்னவென்றால், அறுத்து பலியிடப்பட்டது அல்லது பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்ல, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு பொய்யை சொல்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யவில்லை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு மகனான இஸ்ஹாக் நபியை தான் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தமானார்கள் என்று ஒரு பொய்யை சொல்கிறார்கள். காரணம் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு இஸ்மாயிலை அறுத்தால் என்ன, இஸ்ஹாக்கை அழைத்தால் என்ன? இஸ்ஹாக்கை அறுத்தார்கள் என்று சொல்வதனால் அவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? இஸ்மாயில் நபியை அறுத்தார்கள் என்று சொல்வதனால் அவர்களுக்கு என்ன பலகீனம்? அருமை சகோதரர்களே, இதில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சூழ்ச்சியை கிறிஸ்தவர்கள் அரங்கேற்றினார்கள். எப்படி? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன இப்னு தபீஹத்தைன், நான் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்ட 2 பேருடைய மகனாக இருக்கிறேன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்ட 2 பேருடைய மகனாக நான் இருக்கின்றேன். ஒன்று என்னுடைய தந்தை, என்னை பெற்ற தந்தை அப்துல்லாவுடைய வரலாறை பார்க்கும் பொழுது நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்துல்லா அவருடைய தந்தை, அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப் 12 குழந்தைகளை பெற்றெடுத்தார். 12 குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது அவர் ஒரு சத்தியம் செய்கின்றார். ஏனென்றால் அவருக்கு ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும், ஹாரிஸ் என்ற ஆண்மகன் மட்டும் இருக்கும் பொழுது, அதாவது அபூ சுஃபியானுடைய தந்தை ஹாரிஸ் மட்டும் ஒரு பிள்ளையாக இருக்கும் பொழுது, யா அல்லாஹ், எனக்கு நிறைய ஆண் குழந்தைகள் பிறந்தால் நான் அதில் எனக்கு ஓப்பான ஒரு குழந்தையை உனக்கு அறுத்து பலியிடுவேன் என்று சத்தியம் செய்கிறார் அப்துல்லாவுடைய தந்தை, பெருமானாருடைய பாட்டனார். அது அவருடைய நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய விருப்பப்படி, அவர் விருப்பத்திற்கு ஏற்ப 12 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன. பிறந்த பிறகு தன்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று தீர்மானித்து குழுக்கள் போடும் பொழுது பார்த்தால் அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. பெருமானாருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா. சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அப்துல்லாவுடைய பெயர் வருகின்றது. ஆனா அப்துல்லா தான் அப்துல் முத்தலிபுக்கு மிக மிக விருப்பமானவர். கடைசி குழந்தை, செல்ல குழந்தை, கடக்குட்டி என்று செல்லமாக வளர்க்கின்றார். ஆனால் அந்த குழந்தையை அறுப்பதற்கு மனதில்லை. ஆக இப்படி திரும்ப திரும்ப பல முயற்சி செய்து கடைசி அவர் ஜோசியக்காரிடத்தில் போய் கேட்கிறார், நான் இப்படி ஒரு சத்தியம் செய்து விட்டேன், ஆனால் குழுக்கள் போட்டால் 3 முறை குழுக்கள் போட்டும் அப்துல்லா பேர் தான் வருகிறது, என்னுடைய பிள்ளை அப்துல்லாவை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்று சொல்லும் பொழுது அந்த ஜோசியக்காரன் ஒரு வழியை சொல்கின்றான். அந்த வழியின்படி 30 ஒட்டகம் என்று ஒரு தாளிலும் அப்துல்லா என்ற ஒரு தாளிலும் குலுக்கப்படும் பொழுது 30 ஒட்டகம் என்று வருகிறது. அப்துல்லாவுக்கு பதிலாக 30 ஒட்டகத்தை அறுத்து விடுகின்றார். இது வரலாறு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பாக நடந்த வரலாறு. அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்ட அப்துல்லாவுக்கு மகனாக பிறந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அன இப்னு தபீஹத்தைன், நான் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்ட 2 பேரும் மகனாக இருக்கிறேன். ஒன்று என்னை பெற்ற தந்தை அப்துல்லா, அவரும் ஒரு கட்டத்தில் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டார், ஆனால் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். இன்னொன்று என்னுடைய மூல தந்தையாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர்களும் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டார்கள், அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார்கள். ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மூல தந்தை என்று குறிப்பிட்டார்கள் என்றால், சகோதரர்களே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 பிள்ளை நமக்கு தெரியும். ஒன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பேரில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புன்யாமின் என்ற 2 பேர் நபிகள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு பெரிய நபிமார்கள் கூட்டமே வந்தது இஸ்ஹாக் நபியினுடைய பரம்பரையிலே. இஸ்ஹாக் நபியினுடைய பரம்பரையிலே பெரிய நபிமார்களுடைய கூட்டமே வந்தது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையிலே யாருமே நபி கிடையாது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நபி, அதுவும் கடைசி நபி. அந்த ஒரு நபி தான் இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையில் வந்தவர்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்ட 2 பேருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஒன்று என்னை பெற்ற தந்தை அப்துல்லா,
இன்னொன்று என்னுடைய மூல தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று குறிப்பிட்டார்கள். இங்கே கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்னவென்றால், இஸ்மாயில் நபி அறுத்து பலியிட ஆயத்தம் செய்யப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க சென்றது இஸ்மாயில் நபியைத்தான் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டால், அந்த இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையில் வந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ஜிதமாகிவிடும் என்பதனால் இஸ்மாயில் நபி என்ற ஒரு மகனே கிடையாது என்பதை பொய்யாக்குவதற்காக அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டது இஸ்மாயில் என்ற மகனை அல்ல, இஸ்ஹாக் என்ற மகனைத்தான் என்று கிறிஸ்தவர்கள் ஒரு பொய்யான கதையை பைபிளில் இட்டுக்கட்டி வைத்திருக்கின்றார்கள். எப்படி அந்த புனித பால் என்பவன், சென்ட் பால் என்பவன், பவுல் அடிகளார் என்பவன் பைபிளில் எக்கச்சக்கமான குளறுபடிகளை செய்த பொழுது இந்த குளறுபடியும் சேர்த்து விட்டான். எப்படி ஒரு வரலாற்று திரிபை செய்தான். ஒரு நீண்ட கால திட்டத்தோடு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையே வந்துவிடக்கூடாது, இஸ்மாயில் என்ற ஒரு பிள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்ததாக மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிட்ட சம்பவத்தை மாற்றி அறுத்து பலியிட்டது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை தான் என்று ஒரு சூழ்ச்சியை கிறிஸ்தவர்கள் அரங்கேற்றினார்கள். ஏன்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய புனிதம் தெரிந்துவிட்டால் இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையிலே வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதம் ஏற்பட்டுவிடும் என்பதனால் இப்படி ஒரு சூழ்ச்சி அரங்கேற்றினார்கள். அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று சூழ்ச்சி கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அவருடைய பைபிளின் மூலமாக. இங்கே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நாம் அவருடைய மூல தந்தை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுறுத்தும் பொருட்டு, அவருடைய தந்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவுறுத்தும் பொருட்டு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த பெருநாளை, இந்த தியாக திருநாளை கொடுத்திருக்கின்றான். எப்படி? கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை நினைவுபடுத்த வேண்டும். ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மனைவியார் ஹாஜரா அம்மையார், அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஒரு தாய் தந்தை பிள்ளை என்ற ஒரு சிறிய குடும்பம், ஒரு ஏழை குடும்பம். அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்தது என்பதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவும் அந்த தியாகத்தை கியாமத் நாள் வரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களுடைய நினைவில் நிறுத்துவதற்காக வேண்டித்தான் இரண்டு விஷயங்களை அல்லாஹ் கடமையாக்கினான். ஒன்று, வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று அந்த தியாகத்தை நினைவு கூறுங்கள். அங்கே காபத்துல்லா ஹஜ்ஜில் சேர்ந்தவுடன் நீங்கள் முதலில் பார்க்கக்கூடிய அந்த காபத்துல்லா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகத்தில் உருவானது. அது பக்கத்தில் உள்ள மகாம் இப்ராஹிம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகத்துக்கு சான்று அளிக்கக்கூடியது. அது அருகில் உள்ள ஜம்சம் கிணறு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்துக்கு நினைவு கூறக்கூடியது. அதற்கு பிறகு சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய தொங்கோட்டம் அன்னை ஹாஜரா அம்மையாருடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடியது. இன்றும் நேற்றும் ஹாஜிகள் அங்கே இபாதத் செய்து கொண்டு அங்கே ஜம்ராத்துகளுக்கு கல்லடிக்கின்றார்களே, அந்த ஷைத்தானுக்கு கல்லடிப்பாக சொல்லப்படக்கூடிய அந்த ஜம்ராத்துடைய இபாதத்துகளும் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடியது. அங்கே மினாவில் தங்குவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடியது. அங்கே குர்பானி கொடுப்பது தாய் தந்தை பிள்ளை ரெண்டு பேருடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடியது. இப்படி ஹஜ்ஜினுடைய ஒட்டுமொத்த கிரியைகளுமே, ஒட்டுமொத்த இபாதத்துகளுமே ஒரு தியாக குடும்பத்தினுடைய தியாகத்தை நேரடியாக போய் பார்த்து அது போன்ற ஒரு ஃபார்முலாவை, அது போன்ற ஒரு ஃபார்மாலிட்டியை அல்லது அது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்களும் செய்து அந்த தியாகத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் பறைசாட்டினான். அப்படி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய முடியாத மக்களுக்கு உங்கள் பகுதியில் இருந்தவாறே, உங்கள் வீட்டில் இருந்தவாறே, உங்கள் பள்ளிவாசலில் இருந்தவாறே நீங்கள் அந்த தியாகத்தை நினைவு கூற தவறிவிடாதீர்கள். அதுதான் குர்பானி என்று சொல்லக்கூடிய தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாக வரலாற்றினுடைய பின்னணியை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றான். அருமை சகோதரர்களே, குர்பானிலே நாம் ஆட்டை அறுப்பதோ மாட்டை அறுப்பதோ, அங்கே ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுப்பதில்லை. மாறாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை அறுக்கும் பொழுது எத்தகைய மன உணர்வோடு அறுத்தார்களோ, எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தியாகத்தோடு அறுத்தார்களோ, இன்ன ஸலாத்தி என்னுடைய வழிபாடுகள், ஓ நுசுக்கி என்னுடைய உடல் ரீதியான வழிபாடுகள், ஓ மஹ்யாய நான் உயிரோடு இருப்பது, ஓ மமாத்தி நான் மரணிப்பது லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தோடு எப்படி அறுத்தார்களோ அதுபோன்று குர்பானியை நாம் அறுக்க வேண்டும். குர்பானியை அறுக்க வசதி இல்லாதவர்கள், குர்பானி ஆடு அறுக்க வசதி இல்லாதவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு மூமின் கூட உலகத்தில் இப்படி இருக்க முடியாது. எனக்கு ஒரு துண்டு குர்பானி இறைச்சி கூட கிடைக்கவில்லை என்ற ஒரு மூமின் யாரும் இருக்க முடியாது. குர்பானி கொடுக்காதவர்கள் இருக்கலாம், குர்பானி கொடுக்க வசதி இல்லாதவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வருடம் எனக்கு ஒரு துண்டு குர்பானி இறைச்சி கூட கிடைக்கவில்லை என்று எந்த ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. குறைந்தபட்சம் அந்த குர்பானி இறைச்சியை சாப்பிடும் போலாவது நான் அந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம்,
ஆகவே அருமை சகோதரர்களே, அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த தியாக திருநாள். ஆகவே அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது நாம் சில ஒழுக்கங்களை, சில ஒழுங்குகளை நாம் சில கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் என்னவென்றால், முதலில் நாம் குர்பானி கொடுப்பதற்கு முன்பாக சிறந்த முறை நாமே 2 நாட்கள் 3 நாட்களாக குறைந்தபட்சம் ஆட்டை வளர்த்து நம்முடைய கையால் ஆட்டை அறுக்க வேண்டும். நம்முடைய கையால் தான் ஆட்டை அறுக்க வேண்டும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எனக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், ஆடு துடிக்கும், அதில் அறுக்கிறதுக்கு பயமா இருக்குது. சகோதரர்களே, ரத்தத்தை பார்த்தால் பயம் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆட்டினுடைய அந்த முகத்தை பார்த்தால் இரக்கம் ஏற்படும் நினைக்கக்கூடியவர்கள், அது துடிக்கிறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு நினைக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் நிச்சயமாக ஆட்டை அறுக்க வேண்டும் கையால். ஒரு ஆடு அறுப்ப துடிப்பதை பார்த்து நமது மனது கொள்ளவில்லையே, தன்னுடைய பிள்ளை துடிப்பதை பார்த்து எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாங்கி இருப்பார்கள், தன்னுடைய பாலகர் துடிப்பதை பார்த்து எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாங்கி இருப்பார்கள் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் குர்பானி கொடுப்பவர்கள் நம்முடைய கையால் தான் அந்த ஆட்டை அறுக்க வேண்டும். ஆட்டை அறுப்பதற்கு முன்பாக கிப்லாவை முன்னோக்கி நின்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ ஓதினார்கள். என்ன துஆ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன துஆ செய்தார்களோ அந்த துஆவை செய்தார்கள். வஜ்ஜஹத் வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த் என்ற துஆ, அந்த துஆவை ஓதிய பிறகு அல்லாஹும்ம மின்னி லக்க வ அலைக்க, யா அல்லாஹ், என்னிடத்திலிருந்து நான் செய்யக்கூடிய என்னால் முடிந்த சின்ன குர்பானி, இதை ஏற்றுக்கொள் ரப்புல் ஆலமீனே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த பிறகு அந்த குர்பானி இறைச்சியை நாமே எல்லாவற்றையும் சமைத்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்காமல் நம்முடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அந்த குர்பானிக்குரிய நம்மால் முடிந்த அளவுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். குர்பானி இறைச்சியை பொறுத்தவரையிலே நம்முடைய அக்கம் பக்கத்து வீடுகளிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். குர்பானி கொடியை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று எந்த தடையும் கிடையாது மார்க்கத்திலே. சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது சாதாரண இறைச்சி அல்லங்க, இது ஒரு தியாகத்தினால் உருவான இறைச்சி, அந்த தியாக வரலாற்றின் பின்னணியினால் உருவான இறைச்சி, அந்த இறைச்சியை உங்களுக்கு தருகிறேன் என்று இந்த இறைச்சியை கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன தாவா செய்து, இஸ்லாத்தை பற்றி சின்ன அறிமுகம் செய்து, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தியாகத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகத்தையும் ஒரு 2-3 நிமிடமாவது அவர்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு அந்த குர்பானி இறைச்சியை முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா கொடுக்கணும் இல்லை, கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தாராளமாக கொடுக்கலாம், தவறில்லை. ஆக குர்பானி கொடுப்பது, நாம 15,000 ரூபாய்க்கு ஆடு பிடிச்சேன், 20,000 ரூபாய்க்கு ஆடு பிடிச்சேன், ஒரு ஆடு பத்தியா 25 கிலோ வரும், எவ்வளவு பெருமை, எவ்வளவு பந்தா என்பதற்காக அல்லாமல், ஏன்னா இன்னைக்கு குர்பானி கொடுப்பது என்பது ஒரு பெரிய பெருமையாக்கப்பட்டு விட்டது. எங்க வீட்டுல 4 ஆடு கொடுத்தோம், எங்க வீட்டுல 5 ஆடு கொடுத்தோம், அது ஒவ்வொரு ஆடும் 15,000 ரூபாய் போறோம், ஒவ்வொரு ஆடு 25 கிலோ வந்துச்சு, பெரிய ஆடு என்று பெருமை பாராட்டுவதற்காக இல்லாமல், நல்ல ஆடுகளை, திடகாத்திரமான ஆடுகளை, கூன் குருடு நோய் நொண்டி போன்ற இல்லாமல் நல்ல உடல் வலுவான ஆடுகளை குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுப்பது அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கின்றான், லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி இறைச்சியினுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை போய் சேர்வதில்லை, வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் எந்த தக்வாவோடு, எந்த இறையச்சத்தோடு, எந்த தியாக உணர்வோடு, எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்த நிலையில் குர்பானி கொடுக்கின்றீர்களோ அந்த நினைவும் அந்த எண்ணமும் தான் அல்லாஹ்வை போய் சேரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி அல்லாஹ்வை போய் சேரக்கூடிய எண்ணத்தை நல்லெண்ணமாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய இந்த குர்பானிகள் எல்லாம் கபூல் செய்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தியாகத்தை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தானோ அதுபோன்று நம்முடைய இந்த குர்பானி அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்ததை போன்று தக்வாவும் இறை உணர்வையும் ரப்பல் ஆலமீன் நமக்கும் தந்தருள்வானாக. அதன் மூலமாக கியாமத் நாள் வரையில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அந்த குர்பானியை, அந்த தியாகத்தை போற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.